பிரசன்னமே மறுரூபமாக்கும் பிரசன்னமே மேகமாயிறங்கும் பிரசன்னமே மறுரூபமாக்கும் பிரசன்னமே வழி நடத்தும் பிரசன்னமே விலகாதேவ பிரசன்னமே வழி நடத்தும் பிரசன்னமே விலகாதேவ பிரசன்னமே வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ எல்லாம் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் உலகமேன்மையும் ராஜகிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ ராஜா எல்லாம் அப்பா இயேசுவே என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. Yes, Lord.
என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எல்லாரும் சொல்லு, உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ இயேசுவே. எல்லாம் நம் ராஜாதி ராஜா இயேசு நம்மோடு இல்லை என்றால் ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கை பயணம் நிறைவாகுமோ. நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் என் முன் செல்லும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எஸ் லார்ட், நீர் எங்களோடு இருந்தால் தான் அப்பா எல்லாவற்றிலும் வெற்றி காண முடியும். நாங்களுமோடு இணைந்து நடந்தால் தான் ஆண்டவரே நீர் எல்லாவற்றுக்கும் மேன்மை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மகிமை உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அந்த திருச்சபையுடைய காரியங்கள் ஏசப்பா தேங்க்யூ லார்ட் உம்மை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவர். ரட்சிப்பு கொடுக்கிறவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. ரட்சிப்புடையவர், பாவங்களை போக்குகிறவர், சாபங்களை நீக்குகிறவர். இந்த உலகத்திலே தீராத காரியங்கள் ஆண்டவரே உம்மால் ஒருவர் தான் முடியும் ஆண்டவரே. தீர்வு உம்மிடம் தான் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாம் முற்றுப்புள்ளியும் இருக்கிறது ஆண்டவரே. துவக்கமும் நீராயிருக்கிறபடியா எல்லாவற்றையும் துவங்கி நழி நடத்துகிற ராஜாதி ராஜா நீர் எங்கள் மீது அன்பு கூறுகிறவர் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை காண்பவர் ஆண்டவர், எங்களை காண்பவர், எங்களை காப்பவர், எங்களை அனுதினமும் நடத்துகிற ராஜாதி ராஜா நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் மீது உம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களையே நோக்கி இருக்கிறபடியா ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்பவர் ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகும்போது, விடாய்த்து போகும்போது, நாங்கள் தளர்ந்து நிற்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, ஓ பலவீனமற்று போகும்போது ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து எங்கள் சரீரங்களை காணப்படுகிற பலவீனங்கள் அத்தனையும் போக்குகிறவர். என் உன்னுடைய தழும்புகளால் உங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. எங்களை காண்பவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை காண்பவரே,
தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், உன்னை சூழ்ந்திருக்கிற பலவீனங்கள், உன்னை சூழ்ந்திருக்கிற நெருக்கிற சத்துரு சாத்தானின் கிரியைகளை நோக்கி பார்க்காதே. உன்னை சூழ்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்க. நெருக்கி நெருக்கி எசப்பா சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்திரே, வளர்வதை கவனித்திரே. மனுஷன் அழிக்கலாம் என்று நினைத்தாலும் நம் தேவன் எப்படி அழகாய் காப்பாற்றி நம்மை வளர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கவனித்தி கருவையும் கண்கள், கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. ஓ நன்றி ராஜா, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க, இனி எந்த தீங்கினை காணாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம், நிறைவான வாக்குத்தத்தம். அதிசயமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது. நீ எந்த தீங்கையும் காணாதிருப்பாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். எஸ், பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ இயேசு ராஜா, நன்றி சொல்லி, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம் ராஜாதி ராஜா, அவர் நேற்று மாத்திரமல்ல, இன்று மாத்திரமல்ல, என்றென்றும் நம்மை மறவாதவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவர். நம்மை திக்கற்றராய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் திக்கற்று தனிமையாயிருக்கும் பொழுது, வேதனையோடு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது, நிந்தனையோடு தவித்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் அல்லவா நம்மை காப்பாற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் வரை நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலானவர், நான் நினைக்கிற காரியங்களுக்கு மேலானவர் நம்மை சுற்றி சுற்றி சுற்றி, ஓ அவருடைய கண்கள் எப்போதும் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறபடியா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை உதவின எபினேசர், இனியும் நமக்கு உதவி செய்ய
என் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமாய் ஓ ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. செங்கடலை பிளப்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. யோர்தானை பின்னிட்டு ஓட செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையிலே போட்டு முடிந்ததென்று முடிக்கிற காரியங்களிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே அந்த நெருப்பின் மத்தியிலிருந்து விடுவித்த தேவன் ஆண்டவரே. முடிந்ததென்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவரே என் தேவன் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை துவக்குகிறவர், முடிந்து போன வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. வெற்றி காண்கிற வாழ்க்கை, ஜெயத்தை காண்கிற வாழ்க்கை, சுகத்தை காண்கிற வாழ்க்கை, சமாதானத்தை காண்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதத்தை காண்கிற வாழ்க்கையாய் நீர் துவக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் முடிக்கிற தேவன் அல்ல. எங்களை சுற்றி இருக்கிற சாத்தான் முடிந்தது என்று நினைக்கலாம். எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர். எஸ் ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை உதவின தேவன் இனியும் 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 நம்மை நடத்துகிறவர் ராஜாதி ராஜா. அவர் ஒருவர் மாத்திரம் சர்வ வல்லமையுள்ளவர், உன்னதத்திற்கே உயர்ந்தவர். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கலக்க செய்தீர், மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை
வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர். வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றி கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றி கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானீரே, அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீ. கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. ஆண்டவரை பார்த்து இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் எல்லாரும் அவர் அல்லவா நடத்துகிறார். இந்த நிமிஷம் அவர் இதுவரை அவர் அல்லவா. எத்தனை பலவீனங்கள், எத்தனை தேவைகள், எத்தனை சோர்வுகள் அதன் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறவராக இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எல்லாரும் இதுவரை உதவின எபினேசரே, இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாணாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர். ஓ தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம் மானீரையா. எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த இந்த உலகத்தில் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல யாரும் மேல நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் நீரே மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறபடியா உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ எல்லாவற்றையும் மறைத்துக்கொள்ளும். அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு அவர்கள் எங்கே என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் இந்த காஸ்பல் சுவிசேஷ புத்தகத்தில் நாம் சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம்
11 முதல் 19 வரை, லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில், இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் குஷ்டரோகம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். லெப்ரசி குஷ்டரோகம் என்று சொல்வதும், தொடுநோய் என்று சொல்வதும், பெருவியாதி என்று சொல்வதும், இன்று தான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா நாடுகள் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்றார்கள். இப்போது இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பயணத்தை நாம் பார்க்குறோம். இங்கு வேதம் சொன்ன வண்ணமாக அவர் இப்போது சமாரியா மற்றும் கலிலேயா நாடுகள் வழியாக எருசலேமுக்கு அவர் கடந்து போகிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் மத்தேயு, மார்க்கு, யோவான் இதை எழுதவில்லை, லூக்கா மட்டும் இதை எழுதுகிறார். இந்த குஷ்டரோகம் என்ற சொல்லானது பழைய ஏற்பாட்டில் 55 முறையும் புதிய ஏற்பாட்டில் 13 முறையும், மொத்தம் பைபிளில் 68 முறைகள் இந்த குஷ்டரோகம் என்ற இந்த சொல் வருவதை நாம் பார்க்கிறோம். முதல் வேதத்தில் நாம் பார்க்குறோம். அப்போது குஷ்டரோகம் என்ற வார்த்தை மீரியம் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு பெண்ணுக்கு வந்தது. அவள் தன் சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாக தரமற்ற காரியங்களை பேசும்போது அப்போது அவளுக்கு குஷ்டம் வந்ததை நாம் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் சீரியா ராஜா நாகமானுக்கு குஷ்டம் வந்ததை நாம் பார்க்குறோம். 3வது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன், குஷ்டரோகியை குணமாக்கின சீமோனை குறித்து நாம் பார்க்குறோம். இப்போது இந்த காலையில் பார்க்குறோம் இயேசுடைய கடைசி பயணம் எருசலேம் நோக்கி போகிறார். நான் வாசித்த இந்த காரியம், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, பெயர் குறிப்பிடப்படாத ஒரு கிராமம், அந்த கிராமத்துடைய பெயரை நாம் இங்கே நாம் படிக்க இந்த லூக்கா நமக்கு எழுதவில்லை. அப்போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்றார்கள். குஷ்டரோகம் உள்ள ஒரு 10 பேர் இருப்பதை நாம் பார்ப்போம். குஷ்டரோகம் என்றால் 1ஆம் நூற்றாண்டில் மட்டுமல்ல, அதுக்கு முன் இருந்த நாட்களில் பார்க்குறோம். அவர்கள் குடும்பத்தோடு கூட வாழ முடியாது. அது ஒரு தீட்டுள்ள ஒரு வியாதி, ஒரு பாவமான ஒரு வியாதி, ஒதுக்கப்பட்ட ஒரு வியாதியாக இருக்கிறது. இப்போது என்ன செய்தாங்க, குஷ்டரோகம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்தை விட்டு ஒதுக்குப்புறமாக இடத்துல ஒரு இடத்துல வாடுகிறார். அந்த வியாதி உள்ளவர்களெல்லாம் ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக நின்று வாடுகிறார். அப்போது எப்படி இந்த கொரோனா டைமில் வரும்போது குவாரண்டைன் ஜனங்களை தனிமைப்படுத்தினார்களோ, அதே போல் இவர்களை ஊரிலிருந்து ஜனங்கள் தனிமைப்படுத்தினாங்க. அந்த வியாதி அந்த ஊருக்குள்ளே உறவுகளுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்ற சூழ்நிலையில் இவர்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அப்போது வசனம் சொல்வது அவர்கள் தூரத்தில் அவர்கள் நின்று என்று வாசிக்கிறோம். தூரத்தில் நிற்கிறாங்க. இயேசு அந்த வழியாக வருவதாக இன்னும் யாரும் சொல்லலை. ஆனால் அந்த பக்கமாக போகிற யாரோ செய்யலாம், பேசியிருக்கலாம். இயேசு கலிலேயாவிலே, பிறகு சமாரியாவிலே அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசிக்கொண்டு போயிருக்கலாம். அதனால் இயேசு இந்த வழியாக தான் எருசலேமுக்கு போவார் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த என்ன செய்கிறாங்க, இவங்க காத்திருக்கிறாங்க. அப்படியாக இயேசு என்ன செய்கிறாங்க, அந்த வழியாக போகிறார். அந்த வழியாக போகும்போது அப்போது வசனம் சொல்கிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஜீசஸ் மாஸ்டர் என்று அவங்க அழைக்கிறாங்க. புதிய ஏற்பாடு முழுதுமாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். கிரேக்க மொழியில் மாஸ்டர் என்றால் சுப்ரீம் அத்தாரிட்டி, அதாவது உச்சத்தின் அதிகாரத்தில் உள்ளவர். இப்போது இவங்க என்ன அழைக்கிறாங்க, இயேசுவே என்று அழைக்கிறாங்க. ஒரு அடையாளத்தை சொல்லி அழைக்கிறாங்க. 2வது மாஸ்டர் என்ன அர்த்தம், உச்ச அதிகாரத்தை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவர் இந்த பூமியில் நடக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் அவர் அழைப்பதை வாசிக்கும். என்ன சொல்கிறாங்க, இந்த 10 பேரும் எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹேவ் mercy on me, எங்களை சுகமாக்கும் என்று அவங்க சத்தமிடலை. அவங்க சத்தமிட்டது எங்களுக்கு இறங்கும், மெர்சி, தயவு காட்டும், கருணை காட்டும் அவங்க சத்தமிடுறாங்க. இவருடைய அர்த்தம் என்ன, ஆண்டுடைய தயவு நமக்கு இருக்குமானால், கருணை நமக்கு இருக்குமானால், கிருபை நமக்கு இருக்குமானால், அப்போது நமக்கு எல்லாம் நிச்சயமாக வந்து சேரும். எங்களை சுகமாக்கும் என்று அவர்கள் சத்தமிடாமல், ஆண்டவர் எங்களுக்காக இறங்கும் என்று அவர்கள் சத்தமிடுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 103 8ஆம் வசனம், 103 8, கர்த்தர்
உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் மிகுந்த அவர் கிருபை உள்ளவர்னு நாம் வாசிக்கிறோம். நாம் எப்படி நாம் ஆலயத்து வருகிறோம், தேவன் அதை பார்ப்பதில் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் வருகிறோம் தான் கருத்தங்க பார்க்குறான். இங்கு பார்க்குறேன் செய்கிறாங்க, இங்கு இந்த 3 பேருடைய இந்த 10 பேருடைய நிலவரம் என்ன? அவங்க ஊரை விட்டு ஜனத்தை விட்டு அவங்க ஒதுக்குப்புறமாய் வாழ்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு வியாதி, தீராத ஒரு வியாதி, சுகமாக்க முடியாத ஒரு வியாதி, மரணம் வரைக்கும் இந்த வியாதியோடு தான் இருந்து அவங்க வாழணும். இந்த வியாதி முதலாவது அவருடைய வெளி தோற்றத்தை அழிப்பதை காட்டிலும் அவருடைய உள்ளா இருக்கிற உறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி பிறகு அவர்கள் மறிக்கக்கூட ஒரு வியாதி தான் இந்த தொழுநோய், இந்த குஷ்டரோகம். இப்படியாக அவங்க இயேசு வரும்போது எங்களுக்காக இறங்கும் என்று சத்தமிட்டாலும் வாசிக்கிறோம். 10 பேரும் சென்று ஒன்றாக சொல்கிறாங்க, எங்களுக்காக இறங்கும் என்று சத்தமிடுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு ஆராதனைக்கு வரும்போது, ஆலயத்தில் வரும்போது, அவருடைய பிரசனம் நம்மை கடந்து போகும்போது அவரை முழு உள்ளத்தோடு கூட சத்தமிட்டு அழைக்கிற மகளாய் இருக்க வேண்டும் தான் இந்த சம்பவம் நமக்கு கூறுவதை நாம் வாசிக்கிறோம். 14ஆம் வசனம், அவர்களை அவர் பார்த்து, வசனம் சொல்கிறது அவர்களை இயேசு பார்த்தார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he looked at them, நம்மை காண்கிற தேவன். அவர்கள் சத்தமிட்டதை கேட்டார்னு வசனம் சொல்லல, அவர்களை தேவன் பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலை நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாரா, விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறா பார்க்குறோம். ஆனால் கூட சோர்ந்து போகிறோம், நமக்கு உதவி வரவில்லை, வெற்றி வரவில்லை, நினைத்த நடக்கவில்லைன்னு நாம் யோசிக்கும் போது வசனம் சொல்கிறது நம்மை காண்கிற தேவன். எப்படி அவர்கள் சத்தமிட்டாலும் இதே போல் நாம் ஜெபம் பண்ணும்போது ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 33:18, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூப்பிடுகிற அவர்கள் மேலே அவர் கண்கள் நோக்கமாக இருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, 14ஆம் வசனத்துக்கு வரலாம். அவர்களை அவர் பார்த்து என்ன சொல்றார், நீங்கள் போய் ஆசாரிய இடத்துல உங்களை காண்பீங்கள் என்றார். இப்போது அவர்களை தொட்டு இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், சுகத்தை கொடுத்துருக்க வேண்டும், அதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் சொல்றார், நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள், கோ என்று சொல்றார். ஆண்டுடைய வார்த்தை போ என்று சொல்றார். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். இந்த 10 பேர் ஆலயத்துக்கு போய் எத்தனை ஆண்டுகளானது நமக்கு தெரியாது, அவங்க ஜபித்து எத்தனை ஆண்டுகளானது நமக்கு தெரியாது. ஆனால் கூட தேவன் சொன்ன வார்த்தை அவர்கள் கீழ்ப்படிந்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் ஆலயத்துக்கு எத்தனை வாரங்கள் வருடங்கள் வருகிறோம் அது முக்கியம் அல்ல, எவ்வளவாய் நாம் ஆண்டுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் ஆலயத்திலே தேடி இப்போது இயேசு சொல்கிறார், அவளை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க. பிரீஸ்ட், ஆசாரியர் எங்கே இருப்பாங்க? அவங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க. ஆண்டு சொல்கிறார், இங்கே ஆலயத்துக்கு போங்க, ஆசாரி இருப்பாங்க, அவரிடத்தில் உங்களை காண்பீங்கன்னு சொல்கிறான். நாம் எப்போது ஆலயத்து வருகிறோம், ஏதாவது ஒரு பெரிய வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது, தோல்வி வரும்போது, அப்போ தான் நாம் ஆலயத்து வருகிறோம். ஆனால் அப்படி இல்லை. உண்மையாய் நாம் ஆண்டவரை நேசிக்கிற மகளாய் நம்ம இருப்போமான தவறாமல் செய்வோம். ஒவ்வொரு வாரமும் நாம் வருவோம், தவறாமல் எப்போதெல்லாம் ஜெபம் நடக்கிறதோ அப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் தேடி வருவோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த குஷ்டரோகிகளை இயேசு ஏன் தொடலை என்று யோசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம், இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது வித்தியாசமாய் செய்கிற வேதம் கூறுகிறது. இங்கே என்ன பார்க்குறோம், ஆசாரிகளை போய் பார்க்க வேண்டும் சொல்கிறான். இதை குறித்து நாம் பார்க்கும்போது லேவியாகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 13 முழுதுமாக 14 முழுதுமாக சில முக்கியமான முறைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறதுன்னு நான் பார்க்கும்போது அப்போது இதற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லேவியாகமும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போது 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். குஷ்டரோகியுடைய சுத்திகரிப்பு நாளிலே
அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரிடத்திலே கொண்டு வரப்படும். ஒருவன் குஷ்டரோகியா இருப்பானானால் அவன் சுகமானான் என்ற ஒரு சாட்சியை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரி தான் சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படி ஆசாரியர் அவன் சுகமானான் என்று சொன்னால்தான் இந்த குஷ்டரோகி மீண்டுமாக ஊருக்குள்ளேயும் போக முடியும், சொந்தத்தோடு கூட வாழ முடியும். அதனால சொல்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆலயத்தில் போய் அங்கே இருக்கிற ஆசாரத்திலே நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று அப்போது சொல்றார். முதல்ல நாம் எங்கே பார்த்தோம், நாம் பைபிளில் குஷ்டரோகம் சுகமானது 1450 BC, இயேசு பிறப்பதுக்கு 1450 ஆண்டுகள் முன்னதாக மீரியமுக்கு குஷ்டரோகம் வந்ததை நாம் பார்க்குறோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், இப்போது இந்த குஷ்டரோகி சுகமானதை பார்க்குறோம். இதற்கு நாம் பார்க்கும்போது குறைந்தது ஒரு 3500 ஆண்டுகள், 3500 ஆண்டுகளுக்கு இடைவெளி பார்க்குறோம். ஒருவரும் குஷ்டரோகம் சுகமானதாக வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. இப்போதான் நாம் இங்கு வேதத்தில் பார்க்குறோம் இந்த குஷ்டரோகியுடைய சரித்திரத்தை. ஏன் அவங்க 3 காரணங்கள் அவங்க ஆசாரி சந்திக்கணும். முதலாவது தேவனுடைய கட்டளை உறுதிப்படுத்தணும். எப்படி லேவியாம் சொல்லுகிறதோ, ஒருவன் சுகமானான் அவன் ஆசாரி சந்திக்க வேண்டும். அது கட்டளை. அந்த கட்டளை அவங்க அந்த கட்டளை பண்ணி நடக்கணும். ரெண்டாவது, இயேசு கடவுள் என்று சாட்சி அளிக்க வேண்டும். இவன் குஷ்டரோகம் சுகமானான் என்பதை குறிப்பதற்காக மனிதனால் சுகமாக்க முடியாது, ஆண்டவராக இருக்கிற இயேசு சுகமாக்க முடியாது. அதனால் இயேசு ஆண்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவங்க ஆசாரியை சந்திக்க வேண்டும். மூன்றாவது, குஷ்டரோகிகளுடைய விசுவாசத்தை சோதிக்க வேண்டும். அதுக்காக தான் அவங்க போனாங்க. இப்போது 14ஆம் வசனத்துக்கு நாம் வர்றோம். என்ன பார்க்குறோம், அவங்க அந்தபடி அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். இயேசு சொன்ன உடனே அவங்க 10 பேர் உடனே புறப்பட்டு போயிருக்க மாட்டாங்க. 10 பேர் நின்று பேசியிருப்பாங்க, போகலாமா போகக்கூடாதா. சுகமான பிறகு தானே போய் காண்பிக்க வேண்டும். இன்னும் சுகமாகலையே, சுகமாகாத எப்படி நாம் ஆசாரி சந்திக்க முடியும், சந்திக்கக்கூடாது, தீட்டாச்சு, நம்மை கல்லெறிந்து கொண்டு விடுவார்களே, இப்படிலாம் இருக்குது. ஆனால் கூட இயேசு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை நம்பி அவங்க 10 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போய்கொண்டே இருக்கிறாங்க. உங்க சுத்தமான வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தை சொல்வார், ஆனால் அந்த வார்த்தை விசுவாசித்து அதன்படி நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் வெற்றி தருவார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசித்து நீங்கள் கிரியை செய்ய நடந்தால்தான், விசுவாசம் என்பது கிரியை, ஆக்ஷன், நடந்தால்தான் நமக்கு நடக்கும். அதே போல இயேசு சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அவங்க நடந்து போனாங்க. இன்னும் சுத்தமாகலை, அவர் வார்த்தை விசுவாசித்து அவர்கள் போனார்கள். முடிவை காண்பதற்கு முன்பதாக நினைச்சாங்க, முடிவு நல்லதாக இருக்கும் என்று அவர்கள் நம்பி போனதாக வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை காட்டிலும் ஒரு வேலை கிடைப்பது என்பதாக கர்த்தருக்கு, ஆண்டவரே இந்த வேலை கிடைத்ததாக நன்றி சொல்ல வேண்டும். வியாதி நீங்கின பிறகு நன்றி சொல்வதை காட்டிலும், ஆண்டவரே இந்த வியாதி நீக்க போகிறீர், அதுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு வழி திறக்கப்படுவது என்பதாக நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு வருவதுக்கு என்பதாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எபிரேயரில் பவுல் சொல்றார், 11ஆம் அதிகாரம் 1 வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. விசுவாசமானது நம்பிக்கை இல்லை, நம்புவதற்கு உண்பதாக இது நமக்கு வந்து சேரும் என்று விசுவாசத்தில் போகும் என்று பவுல் சொல்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். பார்த்து தான் நம்ப வேண்டிய காரியம் இல்லை, பார்க்காமலே கர்த்தர் செய்வார் என்று நாம் போக வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இப்படியாக இந்த கதை சம்பவம் போகிறது. அவர்களிலே ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டான். 10 பேரும் அந்த ஆசாரியரை காணும்படியாக ஆலயத்து போகிறாங்க. அப்போது ஒருத்தன் அவனை பார்க்குறான். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டான். அப்போது அவன் கைகளை பார்க்குறான், கால்களை பார்க்குறான், முகத்தை தொட்டு பார்க்குறான். ஒருவன் மட்டும் தான் ஆரோக்கியமானதை கண்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையை பார்க்காமல், உனக்கு முன்னால் இருக்கிற காரியங்களை பார்க்காமல், எப்படி நாம் வாழப்போகிறோம், எப்படி நாம் போக போகிறோம் பார்க்காமல், கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்பி நாம் போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 10 செய்தான், 10 ஒருவன் தான் செய்தான். அவன் தன்னுடைய நிலவரங்களில் திரும்பி பார்க்குறான்.
அப்போது வசனம் சொல்கிறது, தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை வெளிப்படுத்தினான். அப்போது ஒருத்தன் செய்தான், அவன் திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி செய்தான். நாம் தேவனிடத்தில் கேட்பது போல நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. எத்தனையோ காரியங்களை கேட்குறோம், கேட்ட காரியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். 10 பேர் போனாங்க குஷ்டரோகிகள், அதில் 10 பேர் சுகமானாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் என்ன செய்தான், திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொன்னான் என்று வேதம் கூறுகிறது. உரத்த சத்தத்தோடு தேவனை மையப்படுத்தினான். இதுவரையிலும் அவன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடப்பதை நாம் பார்க்குறோம். 16 வசனம், இயேசுடைய பாதத்தின் அருகே முகம் கூப்பர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். ரொம்ப முக்கியமான இடம் இது. என்ன பார்க்குறோம், இயேசுவின் பாதத்தின் அருகே முகம் கூப்பர விழுந்தான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், தமிழில் சொல்கிறாங்க அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தேங்கிங் ஹிம் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். அவர் செய்த அந்த நன்மைக்காக, அற்புதத்துக்காக அவருக்கு நன்றி சொன்னான் என்று வேதனுக்கு போதிக்கிறது. அவன் யார்? அவன் யூதனா இருக்கிறான். அவன் சமாரியனா இருக்கிறான். அவன் யூதன் அல்ல, அவன் சமாரியன். அவனுக்கு வேதம் தெரியாது, யெகோவா தேவனை வழிபடாத ஒருவன் கீழே விழுந்தான். விழுந்தவனமா இருக்கிறான். அவர் பாதத்தின் அருகே விழுந்தான். அப்போது இவன் முகங்குப்பர் விழுந்திருக்கிறான். அப்போது இயேசு சுத்தமானவர்களை 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கு என்று அவனை பார்த்து கேட்குறான். இவன் அப்படியே முகங்குப்பர் விழுந்திருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்குறான், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்குறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய திருச்சபையில், ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்கிறார். நன்மை செய்கிற அத்தனை பேரும் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறாமா? நிச்சயமாக இல்லை. 10 பேர் சுகமானாங்க, ஒருத்தன் தான் வந்து அவருக்கு நன்றி சொன்னான். அதே போல் எத்தனையோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்தார். நன்மை செய்து நாம் நினைச்சோம், அவருக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து விட்டோம் என்று லூக்கா நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். வேறு எங்கெங்கோ ஓடுறோம். ஆனால் கூட இவன் என்ன பார்த்தோம், தனக்கு சுகமாக்கின அந்த இயேசுவை தேடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவன் நன்றி சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இணைந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் சுகத்தோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது அவருடைய பெரிய கிருபை. அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறோம். அதுக்காக தான் வாரந்தோறும் எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? சர்ச்சுக்கு ஒரு நோக்கம் என்ன? ஆண்டவரே, இந்த வாரம் தான் பாதுகாத்தீர், நன்றி ஆண்டவரே. வரப்போகிற வாரத்தில் என்னை பாதுகாக்க போகிறீர், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லவே அவரிடத்தில் நாம் வருகிறோம் என்று வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம் 18ஆம் வசனம், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக இந்த அந்நியன் ஒழிவனே மற்றொருவனும் திரும்பி வர காணோம் என்று அவர் சொன்னார். ஆண்டு சொல்றார், நோ ஒன் ரிட்டர்ன். ஒருத்தரும் வரல. எத்தனை வருத்தமான கேள்வி பார்க்க. 10 பேர் சுகமாய் போனாங்க, ஆனால் ஒருவனும் திரும்பி வரவில்லை என்று இயேசு வருத்தத்தோடு கூட அவனோடு கூட சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்போது 19ஆம் வசனத்தை சொல்கிறது. 19ஆம் வசனம் சொல்கிறது, அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து என்று சொன்னார். இது வரைக்கும் அவன் விழுந்த வண்ணமாக இருக்கிறான், தரையில் இருக்கிறான். இப்போது இயேசு சொல்றார், திரும்பி வந்து அவனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து போ, ஸ்டாண்ட் அப் அண்ட் கோ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற மகனாய் மகளாய் நம்புறப்போமானால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம் என்ன? 10 பேர் சத்தமிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் நன்றி சொல்ல வந்தான். 10 பேரை சுகமாக்கினார், ஆனால் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டான். 10 பேர் தற்காலிகமானதை பெற்றார்கள், ஒருவன் மட்டும் நிரந்தரமான ரட்சிப்பை பெற்றான். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். வெறும் நன்மைக்காக மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை ரட்சித்தார், இது வரைக்கும் நம்மை நடத்தினார் என்று அவரை தேடி வருகிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறது. அப்போது இயேசு கேட்குறார், அவர்கள் எங்கே? அந்த 10 பேர் எங்கே? எத்தனையோ பேர் நாங்கள் திருச்சபைக்கு வந்தாங்க, நன்மை பெற்றாங்க, அவங்களாம் எங்கே? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வராத ஆட்கள் வர வேண்டும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சரித்திரம் மூலமாக இந்த குஷ்டரோகி போல தான் நாமும் கூட ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்தோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு சந்தித்தோம், அவர் தான் நம்மை மாற்றினார், நமக்கு நன்மை செய்தார். அவரை நம்பும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்பட்டும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Take care.